ஒரு கட்சி தேசிய கட்சியாகவோ அல்லது மாநில கட்சியாகவோ அங்கீகாரம் பெறுவதற்கு என்னென்ன நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம். முதலாவதாக தேசிய கட்சிகள். மக்களவை அல்லது குறைந்தபட்சம் 4 மாநிலங்களுக்கான சட்டமன்ற தொகுதிகளில் 6% வாக்கு. இரண்டாவது, 1 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் 4 மக்களவை தொகுதிகளில் வெற்றி. மூன்றாவது, இறுதியாக நடைபெற்ற தேர்தலில் குறைந்தபட்சம் 3 மாநிலங்களில் 2% தொகுதிகளில் வெற்றி. இறுதியாக 4 மாநிலங்களில் மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருந்தால் அது தேசிய கட்சியாக அங்கீகாரம் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தது மாநில கட்சி பார்ப்போம். எம்எல்ஏ எலெக்ஷனில் 6% வாக்கு மற்றும் 2 இடங்கள். எம்பி எலெக்ஷனில் 6% வாக்கு மற்றும் 1 இடம். எம்எல்ஏவோ எம்பியோ 8% வாக்கு பெற்றிருக்கணும். நான்காவதாக 25க்கு 1 என்ற வீதம் மக்களவை தொகுதி அல்லது 2 சட்டப்பேரவை தொகுதிகளில் வெற்றி. ஐந்தாவதாக எம்எல்ஏ எலெக்ஷனில் 3% தொகுதிகளில் வெற்றி. ஆறாவதாக எம்எல்ஏ எலெக்ஷனில் 3% வாக்குகள் மற்றும் 3 இடங்கள் பெற்றிருந்தால் அது மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றுக்கொள்ளலாம்.